எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு நிஃப்டி அந்த மேஜிக் நம்பர் 25,000 அப்படின்றது வந்து தொடல. இன்று போய் நாளை வா அப்படின்னு மார்க்கெட் நிஃப்டி பிடிச்சி துரத்தி விட்டுருச்சு. ஐயா நாளைக்கு தடங்கிய இந்த மாதத்தில் கடைசி நாள், நாளைக்கு எப்படியாவது எனக்கு ஒரு 25,000 போட்டு கொடுங்க அப்படின்னு புலம்பாத நிலை தான். இந்த சமயத்தில் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம ரிலையன்ஸ் தாங்க நம்மளுக்கு வில்லை. இன்னைக்கு 13 பாயிண்ட் ஐடிசியோட சேர்ந்து ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்க. ஐசிஐசி பேங்க்கும் பெரிய ஆளுங்க தான். 3 பேர் சேர்ந்து இன்னைக்கு மார்க்கெட்டை ரொம்பவுமே மேல் நோக்கி ஏற விடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. கடைசியில் க்ளோசிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிஃப்டி வெறும் 21 பாயிண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ்லாம் மறுபடியும் தப்பிச்சு எல்லாத்து மனசுலையும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். இங்கே பார்த்தீங்களா நிஃப்டி 50 இண்டெக்ஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்மால் கேப்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ஆஹா இன்பம் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கொடுத்துருக்கான். மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் அருமையோ அருமை அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு 0.5% ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் இன்னைக்கு யார் லீடிங் கெய்னர்ஸ் இண்டிசஸில் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த டாடா மோட்டார் சுஸ்லான்னு ஒன்று. டாடா மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஷேர், சமீபத்தில் தான் இவனை 950 பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஷேருக்கு 200 ரூபா ஏறி போச்சு, 1162 ரூபா இருக்கான். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதத்தில் பார்க்கும்பொழுது 16% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு இந்த டாடா மோட்டார்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த சுஸ்லான்னு அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருந்தான். கடைசி 5 நாட்களில் பார்த்தோம்னா வெறும் 5 நாளுங்க, 5 நாளில் 13% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இனி இவனுக்கு அடுத்தது 100 ரூபாய் மட்டும் தாண்டிட்டான்னு வச்சிங்களேன், ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, சமீபத்தில் டேன்லா ஷேர் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் பெருசாக பாசிட்டிவ் மொமெண்டம் இல்லை. இன்னைக்கு வந்து லேசாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்கா. அப்போ இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் இவனை மேல் நோக்கி ஏற்றி கொண்டு வருமா? தற்சமயத்துக்கு இந்த ஷேர் வந்து 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 1200 வராதா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய PM மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக சீக்கிரமாக வரப்போகுது. அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்றவங்க போஸ்ட் பட்ஜெட் செஷன் ஒன்று ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து PM பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்யறதுக்கு காத்திருக்காங்க. அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்தியா. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 3வது பெரிய பொருளாதாரமாக வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. நாங்கள் போட்டு வச்சிருக்கிற பணம் மியூச்சுவல் ஃபண்டுகளில், ஸ்டாக்குகளில் போட்டு வச்சிருக்க பணம் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது 1 கோடிக்கு மேலே வந்துருச்சுன்னா அப்புறம் நாங்களே ஒரு வல்லரசு மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வாங்கியிருக்கிறது ஷேர், அந்த ஷேருக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கார்ப்பரேட். அந்த கார்ப்பரேட்டுகள் எல்லாமே 24 மணி நேரம் வேலை பார்த்து எப்படியாவது அந்த ஷேரினுடைய விலையை மல்டி லெவல், அதாவது ரொம்பவுமே அதிக மடங்கு விலை ஏற்றி விட்டு எங்கள் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினா எங்களுக்கு சந்தோஷம்தான். நண்பர்களே, ஒரு மந்திரம் ஒன்று பாருங்க. அதாவது மலை அடிவாரத்தில் ஒரு ஷேரை வாங்கிட்டு ஓம் எனும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ்னு ஒரு ஷேர் சமீப காலங்களில், இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்றது ஒரு மலை அடிவாரத்தில் இருந்தது. அந்த மலை அடிவாரத்தில் ஒரு 600 ரூபா 700 ரூபா ரேஞ்சில் வாங்கிட்டு ஓம் அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா கூட ஒரு 300 ரூபா ஒரு ஷேருக்கு ஏறி வந்திருக்கு. எந்த ஒரு ஷேர் ஏறி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்தெந்த ஷேர்லாம் ஏறி வந்த ஷேர்கள் கணக்கெடுத்துட்டு இருக்கீங்களா. இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் திடீர்னு 8% ஏறி இருந்தான். இவன் ஒரு காலத்தில் அடிவாரத்தில் இருந்தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடிவாரத்தில் 700 ரூபா ரேஞ்சில் இருந்துட்டு இருந்தான் சில மாதங்களுக்கு முன்னாடி. இப்போ 950. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் இப்போதைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கும்ஸ் ட்ரம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மா IPO வந்தது தான். இன்னைக்கு காலையெல்லாம் பார்க்கல 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதில் பாருங்க, ட்ரக்குன்னு போடுறதுக்கு ட்ரம்ஸ்ன்னு போட்டேன். இந்த முக்கியமான IPO, இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற IPOனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காலையில் 30 இருந்தது. இப்போ 28 இருக்கு. எதுக்கு ஒரு இடம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அதே 28 இருக்கு. அப்போ இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கொஞ்சம் இறக்கமுகமாக இருக்கு. இன்னும் 2 நாள் இந்த IPO ஓப்பனாக இருக்கும். அடுத்தடுத்த 2 நாட்களில் ஒரு 5% இறங்கி ஒரு 15% முடிகிற மாதிரி இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டவுட்டான IPO தான். ஏன்னா சமீபத்தில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 20% மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்ததுனா தான் லிஸ்டிங் கெயினில் குறைஞ்சது ஒரு 5 to 10% கிடைக்கிற மாதிரி தெரியுறான். நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ்கள்லாம் நிறைய இருந்தது இல்லையா. போனஸில் இத்தனை ஷேர்களுடைய நியூஸ் இருந்தது. அதே மாதிரி பைபேக்ஸில் இத்தனை ஷேர்களுடைய நியூஸ் இருந்தது. அதே மாதிரி ரைட்ஸில் ஒரு ஷேரினுடைய நியூஸ் இருந்தது. அதே மாதிரி கடைசியில் ஸ்பிளிட்டில் இத்தனை ஷேர்களுடைய நியூஸ் இருந்தது. இது எல்லா ஷேர்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஸ்போர்ட் கிங்கில் ஒரு ஸ்பிளிட் நியூஸ் இருந்தது. அவன் மட்டும்தான் ஒரு 10% இன்னைக்கு பெரிய அளவில் ஏறி இருக்கான்.
டிடிகே பிரஸ்டீஜ் இன்னைக்கு தான் பைபேக் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அது சம்மந்தப்பட்ட போர்ட் மீட்டிங் வரப்போது அவனும் ஒரு 3.5% ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் கேடிஎல் மற்றது எல்லாமே 2.5% இருக்குது. ஸோ ஒரே ஒரு அடி வாங்கின ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருண் பெவரேஜஸ் தான். ஸ்பிளிட் ரிலேட்டடான நியூஸ் இருக்குது, இன்றைக்கி அதனுடைய ரிசல்ட் இருந்தது. இந்த நியூஸ் எல்லாம் வச்சு அவன் பிபிஎல் மட்டும்தான் அடி வாங்கியிருந்தான். மற்றபடி மற்ற எல்லா ஷேர்களுடைய நியூஸ்களும் பெரும்பாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நண்பர்களே, இந்த சிஆர்எம் சில்க்ஸ்னு ஒரு ஷேர் இருக்குது, மான்யவர்னு ஒரு ஷேர் இருக்குது. இந்த 2 ஷேரையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ரெண்டுமே நல்ல ப்ரீமியமான ஷர்ட் அண்ட் ஷூட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வேதந்தாவும் சாதாரண இல்லை, மான்யவர் அப்படின்ற ஒரு பிராண்டில் அவங்களும் கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த 2 ஷேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர்எம் சில்க்ஸ் வந்து 2% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கடனும் வந்து ரொம்ப கம்மியானது, அவனுடைய பிஇ ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ விட. இதுவே வந்து நம்ம வேதந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தன்னைத்தானே காமிச்சிக்கிறான், டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிறதுலே எது பெருசாக கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க வேதந்த் ஃபேஷன்ஸில். அந்த சமயத்தில் இந்த ஷேரினுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழ் ரேட்டில் இருக்கான், 1100 ரேஞ்சில் இருக்கான். மேல் நோக்கி வந்ததுனா தான் எஃப்ஐஎஸ்க்கு சந்தோஷம் வரும். அதே மாதிரி சிஆர்எம் சில்க்ஸில் பார்க்கும்பொழுது அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க, எஃப்ஐஎஸும் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் இவனுடைய சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இவனும் சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து மேல் நோக்கி போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த சிஆர்எம் சில்க் மேல் நோக்கி வருமா இல்லை வேதந்த் வருமா? அப்போ இந்த 2 ஷேரில் எது மேல் நோக்கி வரப்போகுது அப்படின்றது ரொம்பவுமே சுவாரஸ்யமான கேள்வி. ஒரு 6 மாதம் கழித்து இந்த 2 சார்ட்டை எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பதில் கிடைச்சிடும். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஏங்க மச்சான் இல்லைங்க நானும் வர்றேன் அப்படின்ற மாதிரி பாவம் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷேர், அந்த ஷேரை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி இருந்து சில கான்சை நிரோலக் அப்படின்ற பெயிண்ட்ஸு, இண்டிகோ பெயிண்ட்ஸ் போன்ற ஷேருக்கெல்லாம் அவன் பாட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ கான்சை நிரோலக் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு மட்டுமே 7% ஏறி வந்திருக்கான். கடந்த 6 மாத அளவில் பார்க்கும்போது நல்லா லோ ரேட்டில் இருந்தால் 262 ரூபாயெல்லாம் இருந்தால், ஆனால் இன்னைக்கு 302 ரூபா. அதே மாதிரி இண்டிகோ பெயிண்ட் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி 1250 ரூபா ரேஞ்சில் இருந்தால் இன்னைக்கு 1491. ஆனாலும் பாருங்க, இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்றது பார்க்கும்பொழுது பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது இல்லை. இதுக்கு முன்னாடி அவன் 2800 அந்த எலெக்ஷன் டைமில் விழுந்தது தான். அந்த எலெக்ஷன் டைமை ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் 2800 900லேயே தான் ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ 3000 இருக்கான். பட் 6 மாதத்தினுடைய ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெறும் 1.5% தான். ஸோ மற்ற பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டுறான். எவ்வளோ மாதம் கழிச்சு அந்த கிரேசிம் பெயிண்ட்ஸ்னு இடையில ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் எல்லாம் தழுங்கி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ மற்ற பெயிண்ட் கம்பெனிஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்னஸ் காட்டுறான். இன்னும் ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து சேரல. ஐயா தாங்காது ஐயா கண்ணு சாமி அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் மோட்டார் சமீபத்தில் தான் ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருந்த மாதிரி இருந்தான். ஒருவேளை இந்த ஹை போனால் ரொம்ப நல்லா இருக்குமே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்க. அது என்ன ஒருவேளை போகிறது, ஒரு மாதம் கழிச்சு போகிறதுன்னு ஒரே நாளில் 8% ஏறிடுச்சு இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அப்படின்ற ஷேர். ஸோ சமீபத்தில் தான் இந்த ஷேரினுடைய சப்போர்ட் லெவல் 8000 அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரே நாளில் 8% ஏறி அவனுடைய ஹை ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்துட்டான். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ் கீழே தான் கிடந்துட்டு இருப்பானுங்க. திடீர்னு அவனு ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஏறிட்டா அப்படின்றது தெரிய வரும். அந்த வகையில் இந்த கிரெடிட் ஏசிசின்னு ஒரு ஷேர், இந்த ஷேர் தொடர்ந்து தற்சமயத்துக்கு சப்போர்ட்லேயே இருக்குது. என்னைக்கு இவன் வந்து 1500 ரூபா வருவான் அப்படின்றது தெரில. அது வரும்பொழுது தான் ஏறிட்டா அப்படின்றது தெரிய வரும். தற்சமயத்துக்கு இந்த ஷேர் இன்னும் சப்போர்ட் ரேஞ்ச் அப்படியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கிரீன் பேனல்னு ஒரு ஷேர், அந்த கிரீன் பேனல் ஷேரை பார்க்கும் பொழுது டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி நியூஸில் காமிக்கிறான். தற்சமயத்துக்கு இது ஒரு 0.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். முதலீட்டாளர்களை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி 20%க்கு மேலே டிஐஸ் ஹோல்டிங் இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அந்த வகையில் வந்து சமீபத்தில் ஜூன் மாதம் ஒரு வருஷமாகவே, கடந்த ஒரு வருஷமாகவே 21, 22, 24, 25, 26 அப்படின்ற மாதிரி டிஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ இந்த ஷேர் சமீபத்தில் இடையில ஒரு தடவை 440 ரூபாயெல்லாம் போன ஷேர் தான். அதுக்கப்புறம் 300 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் மேல் நோக்கி வர மாதிரி இருக்கா. இப்படியே தொடர்ந்து 440 வரைக்கும் வந்துட்டான்னா பாவம் டிஐஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்றது வந்து சேரும். இந்த சமயத்தில் ஐபிஎல் இந்தியன் பெஸ்டிசைட்ஸ் யாராவது வச்சுருக்கீங்களா? உங்களை வாழ்த்தவோ அல்லது உங்களை முறித்து விடவோ அது ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம். அதாவது மேக் ஆர் பிரேக் சிச்சுவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்தியா பெஸ்டிசைட்ஸை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான், கடன் கம்மியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும்.
ஆனால் அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை பாருங்கள். அவன் 100 கோடி 150 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு திடீர்னு 2024 போய் வெறும் 61 கோடி தான் லாபம் பண்ணான். அதுலேயும் மார்ச் குவார்ட்டரில் வெறும் 1 கோடி லாபம். அப்போ ஜூன் குவார்ட்டரில் ஓரளவுக்கு ஒரு 20 கோடி 40 கோடின்னு லாபம் பண்ணினானா தான் இந்த ஷேர் வந்து ஒரு நம்பிக்கை பிடிச்சி மேல் நோக்கி வரும். அதாவது இந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இருக்குது, இந்த ஒரு வருஷத்தில் ஹை ரேட் அப்படின்றது 400 ரூபா, ஆல்மோஸ்ட் 50% மேலே ஏறக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்றது இதுக்கு இருக்குது. அதே சமயத்தில் இதனுடைய முதலீட்டாளர்களை பார்க்கும்பொழுது எஃப்ஐஎஸ்டிஐஸ் பெரிய ஆளுக பணம் போடல. அப்போ யார் இதை வந்து வாங்கணும் அப்படின்னா, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் நல்ல 40-50 கோடி லாபம் பண்ணால் தான் மறுபடியும் அந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மறுபடியும் இதன் பார்வை இவங்க மேலே திரும்பும். அப்போ தான் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா மேல் நோக்கி வருவான். ஸோ மேக் ஆர் பிரேக் அப்படின்றது இந்த ஐபிஎல்னுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. யாராவது இந்த ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் வாயெல்லாம் பல்லா இருக்குமே. ஏன்னா இன்றைக்கி அவன் 10% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு வருட பீரியடில் பார்க்கும்பொழுது 228% உங்களுக்கு லாபம் அப்படின்றத சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இன்னொரு ஷேர் கடைசியாக நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த மேங்களூர் ஃபெர்டிலைசர் அப்படின்ற ஷேர். சமீபத்தில் தான் இவன்லாம் வந்து ஒரு 100 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா 138. ஸோ ஒரு ஏறி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஷேர் ஏறிட்டா அப்படின்றது தெரியும். அதனால் அப்பப்போ நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஷேர்களை ஆட் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.